இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 22/8/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியருடைய 1 மணி ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 6 மணிக்கு நம்ம கொடுத்தது வந்து ஒரு சூப்பரான வின்னிங். அதே மாதிரி 8 மணிக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 8 மணிக்கு 64 அப்படிங்கிற நம்பர் நமக்கு செம்மையாக வின்னிங் இருந்துச்சு. அருமையான ஒரு மெத்தடு. நான் 8 மணிக்கு சொல்லி தான் கொடுத்தேன். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் 64 அப்படிங்கிற மாதிரி நம்பர் இல்லாமல் 3 நம்பருமே நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம 2ஆம் நம்பரும் எதிர்பார்த்தேன்னா நம்ம அந்த மாதிரி தான் ஆடுனாங்க. அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், சி போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எதிர்பார்த்தோம். இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 52/038 சரிங்களா. இது வந்து நேற்று 1 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா. 1 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர். அதே மாதிரி 32/137 இது வந்து நமக்கு எப்போ அடித்தாங்க, இது வந்து நமக்கு 6 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா. இதில் 6 மணிக்கு அடிக்கப்பட்டதெல்லாம் 3ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 0க்கு 3 வரணும். அதே மாதிரி ஆல் போர்டில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் எதிர்பார்த்தா வந்துச்சு. செம்மையாக வின்னிங். இந்த 6 மணி ஷோவை கூட நமக்கு 8 மணி ஷோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக வின்னிங் எடுத்திருந்தோம். அதே தான் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி 642 செம்மையாக ஒரு வின்னிங் தான் சரிங்களா. அருமையான மெத்தேடு. நம்ம எதிர்பார்த்து இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆடுற காலம் அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் நமக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் மேலே வந்து எல்லாமே சின்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்துச்சு, வேறு எதுவும் இல்லை சரிங்களா. கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்து ஆடிருந்தாங்க. 7க்கு 2ன்னு ஆடிருந்தாங்க. அதே மாதிரி 3க்கு 4 நான் சொன்னல என்னென்னா 3க்கு 4லாம் ஒரு நம்பராங்க நீங்கள் கேட்டலாம். 3க்கு 4 தான் வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதுதான் ஆடிக்காங்க, வேறு எதுவும் ஆடலை சரியா. என்னங்க 3க்கு 4னா என்னங்க நம்பர் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு 2க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2ன்னு வந்துருந்துச்சுங்க. 1க்கு 2ன்னு வந்தால் 3க்கு 4லாம் கட்டாயமாக வருங்க நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 4ஆம் நம்பர் ஆடிக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. அதாவது நம்ம ஒரு நம்பர் சாத்தியம் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஆடுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நம்பர் வராதுன்னு நீங்கள் எந்த நம்பரையும் கழிக்க முடியாது. ஏன்னா அந்த நம்பர் தான் மெயினாக நமக்கு வரும் சரிங்களா. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நடக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நம்ம எப்போயுமே ஒரு சாய்ஸை கொடுத்துட்றோம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நம்ம எப்போயுமே நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது வராது அது வரும் அப்படிங்கிற எந்த கணக்கும் கிடையாது. வர வாய்ப்புகள் இருக்குது. அதான் உண்மையான விஷயம். ஏன்னா 3க்கு 4 வருமானம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. 3க்கு 4 வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள் 8க்கு 2, 6க்கு 1, 7க்கு 2 இதெல்லாம் கூட சாத்தியமான நம்பர் தான். ஆனால் இந்த 3ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் நம்மளை எதிர்பார்க்க மாட்டோம். பக்கத்து நம்பர் எப்படிங்க வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் சாத்தியமான நம்பர். நம்ம கணக்கில் வர நம்பர் அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கணும். 4 நம்பர் வந்து 4 நம்பர் வரணும். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வந்து நான் 2ஆம் நம்பர் தான் கொடுப்பேன். மாற்றியெல்லாம் கொடுக்க மாட்டேன், அப்படியே தான் கொடுப்பேன். 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் என்னங்க நீங்கள் வராதுங்க, ஏங்க இங்கே காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு வின்னிங் நம்பராக வரும் சரிங்களா. அதனால தான் நம்ம எப்போயுமே வந்து இந்த டியரில் மட்டும் எந்த விதமான மாறுதலும் பண்ணுறதில்ல சரிங்களா. இந்த கேஎல்லில் கூட நம்ம என்னைக்காச்சும் ஒரு நம்பர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஆடுவோம். ஆனால் டியரை பொறுத்த வரைக்கும் எந்த கணக்கு எப்படி வருதோ அப்படியே தான் கொடுப்போம், மாற்றியே கொடுக்க மாட்டோம் சரிங்களா. அதனால தான் நம்ம சொல்கிறோம் எப்போயுமே அதே மாதிரி தான். இப்போ வந்து 3க்கு 4ங்கிறதுலாம் நம்ம எதை பற்றி யோசிக்கவே இல்லை. 3க்கு 4 வருமா, வரும், வந்துருச்சு சரிங்களா. பக்கத்து இருக்காங்க எப்படிங்க எடுத்து வரும்னா வரும். அதுதான் எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வரும், 1ஆம் நம்பருக்கு 0 வரும், 0க்கு 1 வரும். இந்த மாதிரி மாறி நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர டேரெக்டாக வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு தான் நம்ம கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா. அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனால் அங்கே 4ஆம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 6க்கு 4ங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் நம்பர். 6க்கு 4 தான் எப்போயுமே கொஞ்சம் எவர்கிரீனாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துங்க. 6க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் என்ன கணக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 6க்கு 8ங்கிற நம்பரும், அதே மாதிரி 6க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா எப்போயுமே வந்து 2 நம்பர் தள்ளி ஆடினாங்கன்னா நமக்கு எப்போயுமே 2 நம்பர் தான் தள்ளி ஆடுவாங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணி ரிசல்ட்டை எப்போயுமே 2 நம்பர் தள்ளி தான் ஆடுவாங்க. 2 நம்பர் அல்லது ஆல்மோஸ்ட் 3 நம்பர் தள்ளி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடினாலும் உங்களுக்கு அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. உங்களுக்கு எது கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள். 4, 8ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எவர்கிரீனாக வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும் சரிங்களா. அது மாதிரி ஏதாவது கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவலில் கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் சரிங்களா. அதாவது திரும்ப பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், 0 கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குங்க. 0க்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு. ஏன்னா நேற்று வந்து 1 மணி ரிசல்ட்டே 0 கொடுத்தாங்க, 038ன்னு கொடுத்தாங்க இல்லையா. அதே மாதிரி மறுபடியும் 4ஆம் நம்பருக்கு ஒரு 0 கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைலாம் மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஏதாவது 0க்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட 0 இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாதிரி வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக 0க்கு
4க்கு 0ங்கிற நம்பர் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நம்ம இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதாவது 0க்கு 4ங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகாதானுங்கிறதே பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா 0 வந்துருச்சு அப்படின்னா 0 மட்டும்தான் வருங்களான்னா 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. எதனாலங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நமக்கு நேற்றே வந்து 7ஆம் நம்பர் கிடச்சது இல்லையா? அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 137 கிடச்சது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 7ஆம் நம்பருக்கான சான்ஸும் மேபி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? சும்மா நம்ம ரேண்டமாக கொடுக்கல, ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதாவது 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 6க்கு 8ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான். ஏன்னா ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 2 நம்பருமே ஏ போர்டுலையும், அதே மாதிரி பி போர்டில் வந்து 0 கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள் அந்த மாதிரி வருது. ஏன்னா நேற்றே அடிச்சிருக்காங்க 038ன்னு. அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 0 வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு கன்ஃபார்மாக 2ஆம் நம்பர் தான் கிடைக்குது. ஏங்க 2ஆம் நம்பர் கிடைக்கிது அப்படின்னா எனக்கு என்னமோ 2ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா 2ஆம் நம்பர் அப்படி அடிச்சு விடுவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3க்கு 3 அடிச்சுக்காங்க பாருங்கள் மேலே. அதே மாதிரி 3க்கு 3 2க்கு 2 அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் 3க்கு 3 அடிச்சிட்டாங்களா, 2க்கு 2 அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு 2ஆம் நம்பர் திரும்ப அடிச்சிட்டாங்களா, அதே மாதிரி திரும்ப வந்து ஏ போலவே மறுபடியும் சி போலையும் 2க்கு 2 இங்கே வைக்கிறாங்களா, அதே மாதிரி இங்கே 2க்கு 2 கீழே வைக்கலாம் இல்லையா? அப்படி 2ஆம் நம்பர் வைக்கலாம் இல்லையா? புரியுதுங்களா? இந்த இப்படி வைக்கலாம் இல்லையா? இப்படி வைக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி 2ஆம் நம்பர் வைக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இனிமேல் இல்லைன்னு மறுக்க முடியாது. பட் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு 2ஆம் நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் மெயினாக. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு ஏ போர்டில் வந்து நம்ம தான் சொன்ன மாதிரி 4ஆம் நம்பர், சி போர்டில் வந்து நமக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஏங்க 1ஆம் நம்பர் திடீர்னு 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 137ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கு தான் 2 நம்பர் வரை சேம் ஆடுவாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம வந்து இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 2 நம்பர் சேர்த்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு இந்த 2 ட்ராவலையும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ நமக்கு நாளைக்கு ஆல் போர்டு என்னங்க வரும் அப்படின்னு கேட்டால் ஆல் போர்டு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதாவது 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா? 0வும் நமக்கு இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா 0 4 0 2 அந்த மாதிரி நமக்கு 2 4 0 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அதனால தான் நம்ம இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க, கண்டிப்பாக வரும். ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இது தான். அதே மாதிரி 2ஆம் நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோமா? அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான சான்ஸ், 8ஆம் நம்பர் நமக்கு இந்த ட்ராவில் மறுபடியும் மேட்ச் ஆகணும். ஏன்னா 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் மேலே பாருங்கள் 0 3 8ன்னு வந்துருச்சு. அப்போ மறுபடியும் நம்ம 0வையும் 8ஆம் நம்பரையும் கண்டினியூ பண்ணால் கூட நமக்கு நாளைக்கு கட்டாயமாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் இருக்கணும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பார்த்துங்க. வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி இல்லைங்க எனக்கு சி போர்டு 2ஆம் நம்பர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. சி போர்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு கணக்கில் எப்படி வருதோ அது இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் கிடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது பி போர்டில் எனக்கு 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த நம்பரை நீங்கள் மாற்றி கூட போடலாம். அப்படியே தான் போடணும், பி போர்டில் தான் போடணும், சி போர்டில் தான் போடணும்ல, கண்டிப்பாக மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மாற்றம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும்.